வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டிகள் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டிகள் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃப்ரைடே மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது? தென் ஃப்ரைடே நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் கிட்டத்தட்ட ரொம்ப நாளா எதிர்பார்த்த இந்த $1,200 டெக்னிக்கலா அந்த விலைக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி 1189 வரைக்கும் மார்க்கெட் போய் செட்டில் இருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காவே டெக்னிக்கலா பிரேக் அவுட் ஆகி ஒரே நாள் நான் சொன்னேன் இல்லையா, 1200 கிராஸ் ஆச்சுன்னா 1180 தான் மேஜர் சப்போர்ட். அந்த $10 ஃபால் ஈஸியா எதிர்பார்க்கலான்ட்டு ரொம்ப ஃபாஸ்டாக அன்னைக்கு கொடுத்துருக்கு. அதற்கு காரணம் ஃபண்டமெண்டலா ஒரு செய்தி வெளியாகல. அதுக்கு என்ன செய்தி வெளியா இருக்குன்னா, ஜாப்லெஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து 6% குறைஞ்சிருக்கு. வேலைவாய்ப்பு 6% அதிகரிச்சிருக்குன்றது அடுத்த கணக்கு. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் 6% குறைஞ்சதுனால யூஎஸ் டாலர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, பொருளாதாரமும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியானதுனால கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே டாலருக்கு டைவர்ட் ஆகும் போது கோல்டு செல் ஆஃப் ஆகுது, டாலர் பையிங் ஆகுது. ஸோ அப்படி டாலர் இறங்குனதுனால டாலர் ஸ்ட்ராங் ஆனதுனால கோல்டு நல்ல வீழ்ச்சி கொடுத்திருக்கு. ஒன்று. இரண்டாவது, இதனை அடுத்து இந்த வாரம் தொடர்ந்து என்ன ஆக போகுது அப்படின்னு எடுத்தோம்னா, கோல்டை பொறுத்தவரை இந்த 1200 கீழே இருக்கிறதுனால இந்த 1180 தான் நெக்ஸ்ட் ரேஞ்சுன்னு சொல்லலாம். 1182 அதை விட இன்னும் பெஸ்ட் ப்ராப்பர் ரேஞ்சு சொன்னா 1178.40 சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்சு கட்டாக இது வந்து ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச். அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு இந்த ரேஞ்சு வச்சுக்கலாம். யாராவது ஏதாவது கிட்டத்தட்ட நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு $40 ஒன்றரை வாரத்துல இறங்கி இருக்கு. அதாவது அதிகபட்சம் 10 நாள் சொல்லலாம், 2 வாரம்னு சொல்லலாம். ஸோ இந்த இறக்கம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது ஒரு சின்ன ஏத்தமானது கிடைக்கும். அந்த ஏத்தத்தை எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ பையிங் போகணும். ஏன்னா இந்த நிலைமையில செல் போறதுக்கு யாருக்குமே கட்ஸ் வராது. ஏன்னா மார்க்கெட் இறங்குதுன்னு தெரிஞ்சாலும் இங்க வந்து ஷார்ட் அடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் திடீர்னு பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா சாதாரணமா ஒரு $50 பவுன்ஸ் பேக் ஆகும். ஏன்னா தொடர்ந்து ஒரு மாத காலமா படிப்படியா இறங்கிட்டே வருது. ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தா ஃபாஸ்ட் ஆகும். அதனால வந்து இப்போ பையிங் யாராவது பண்ண நினைச்சா பை பண்ணலாம். அகைன் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அந்த $1,203 வந்து 205 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் திருப்பி. அப்படி பையிங் பண்றதாக இருந்தது அப்படின்னாலும் கரெக்டா வந்து $10 1188 இன்னைக்கு காலைல ஸ்பாட் மார்க்கெட்ல யூஎஸ்ல போயிட்டு இருக்கு. 1178 $10 நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சு $14 $15 டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணா பொசிஷன் இன்னைக்கு நாளை வரைக்கும் கூட பொசிஷன் எடுத்தோட பண்ணலாம். ஒன்று. இல்ல நான் செல் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செல்லிங்கும் பண்ணலாம். செல்லிங்க்கு அதர் சைட் ஸ்டாப் லாஸ் 1205 வச்சுக்கணும். கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். செல்லிங்க்கு டார்கெட் என்ன வைக்கலாம், 1178 டார்கெட்டா வைங்க. வெளியானதுக்கு அப்புறம் திருப்பி 1178 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு திருப்பி செல் கண்டினியூ பண்ணலாம். சோ பையிங்க்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு, செல்லிங்க்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல நான் பொசிஷன் எடுக்க விரும்புறேன், நல்லா லாங் டர்மா ஒரு பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா 1245 ஸ்டாப் லாஸா வச்சுட்டு, நான் எல்லாமே அவுன்ஸ்ல டாலர்ல தான் சொல்றேன். என்ன ரீசன்கா டாலர் சொல்றோம் ஆல்ரெடி குறிப்பிட்டிருக்கேன். 1245 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஷார்ட் கூட வேணாலும் போகலாம். சோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கும் பையிங், அதாவது இப்ப இந்த இடத்துல வந்து நான் செல்லிங்னு சொல்லிடலாம். செல்லிங்னு சொன்னா ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாளா பையிங் சொல்லிட்டு இருந்தேன். பையிங் சொன்னதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டா கொடுத்துட்டே வரும், பிரேக் அவுட் ஆயிட்டு வருது. சோ இப்போ வந்து நீங்க ஷார்ட் போகணும்னு நினைச்சு நீங்க செல்லிங் போனா போகலாம். பட் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணுங்க. நம்பர் 1. அதுக்கு அடுத்தது இன்ட்ராடேக்கு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸ் மட்டும் பார்த்து பண்ணுங்க, போதும். தொடர்ந்து பேசலாம் சார். ராசிபுரத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் விக்னேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க விக்னேஷ், உங்க கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க. சார் ஆக்சுவலா நாங்க வந்து டர்மரிக் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்க சார். இப்ப வந்து ஆக்சுவலா வந்து பிரைஸ் வந்து கண்டினியூஸா டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்குங்க சார். கமோடிட்டிலயும் சரி, வெளி மார்க்கெட்லயும் சரிங்க சார். சார் இப்ப இது ஃபியூச்சர் எப்படிங்க சார் இருக்கும், இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க சார்? மஞ்சள். ஆமா. கோல்டு பத்தி கேக்குறீங்க. ஃபைன். கோல்டு வந்து பெருசா ஏறதுக்கு சான்சஸ் இல்ல. சோ நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண நினைச்சீங்கன்னா ஒரு பங்கு இப்ப இந்த விலைக்கு வாங்குங்க. ஏன்னா இன்னும் ருப்பி வந்து ஸ்ட்ராங்கே ஆகல. அதே ₹61 56 காசு பக்கமே இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஆர்பிஐ விடுமுறை, நாளைக்கு ஆர்பிஐ என்ன ஆக போகுதுங்கிறது நாளைக்கு காலையில. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெரிய அளவுல யூஎஸ் எக்கானமி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதோட இம்பாக்ட் நமக்கு நாளைக்கு மார்னிங் தெரிஞ்சிடும். சோ அப்ப என்ன ஆக போகுதுன்னு கவனிக்கணும். சோ அந்த பவுன்ஸ் பேக் கூட இங்க எம்சிஎக்ஸ்ல இருக்கலாம். மேலும்
யூஎஸ் டாலர் வந்து மீன் ருப்பி வீக் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கோல்டு அண்ட் சில்வர் ஒரு ஹைப் கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா கோல்டை பொறுத்தவரை நீங்க இன்வெஸ்ட் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு பங்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, மேலும் குறையும் போது இன்னொரு பங்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, குறைய வாங்குறது நல்லதுன்னு சொல்லுவேன். மற்றபடி லைக் M6ல ஆன்லைன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா இன்ட்ராடே பண்ணுங்க. இன்னும் இன்று ஆர்பிஐ லீவ், நாளைக்கு ஆர்பிஐ இருக்கு அப்படிங்கறதுனால நாளைக்கு ஆர்பிஐ ஓபன் பார்த்துட்டு நம்ம பொசிஷன் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சசி. ஹலோ, சொல்லுங்க சசி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் ஒரு 2 கொஸ்டின் சார். ஒன்னு வந்து என்ஜி இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல எப்படி இருக்கும், அதாவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிடையாது இல்லையா, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும். அதே போல பேஸ் மெட்டல்ஸ் வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த கோல்டு கூட அதுவும் சேர்ந்து திடீர்னு இறங்கிச்சு. சோ அது என்ன ரீசன்? சோ இன்னைக்கு அதோட ட்ரெண்ட் கரண்டா எப்படி இருக்கும்? ஓகே, ரைட். நேச்சுரல் கேஸ் கேஸை பொறுத்தவரை இன்னைக்கு 246 ரூபாய் 95 காசுக்கு இறங்குச்சு அப்படின்னா ஷார்ட் போகலாம், செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் ₹1.70 இருந்தாலும் ₹1 லாபத்தை பார்த்துட்டு வெளியாகுங்க, நல்லது. அதே 250 ரூபாய் 75 காசுக்கு மேல போச்சுன்னா ₹2 டார்கெட்டுக்கு இருக்கு. ₹2 டார்கெட் இருந்தாலும் ₹1 டார்கெட்ல வெளியாகிறது நல்லது. பேஸ் மெட்டல்ஸ் வந்து ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்ததுன்னு சொன்னீங்க. பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இறக்கம் நம்ப வேண்டாம் இப்போதைக்கு. என்ன ரீசன் அப்படின்னா யூஎஸ் எக்கானமி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதனை சார்ந்த மற்ற எக்கானமிஸ்லாம் அதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும். 1 வாரமோ 2 வாரமோ டைம் எடுக்கும். அந்த 1 வாரம் 2 வார காலம் கழிச்சு திருப்பி யுஎஸ் எக்கானமி நல்லா இருக்கு, வேலைவாய்ப்பற்றோர் விகிதம் வந்து 6% குறைஞ்சிருக்கு அப்படின்னா பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி பொருளாதாரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அடிப்படை உலோகங்களுக்கான தேவைப்படும், அதாவது ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா உற்பத்தி அதிகரிக்கும். உற்பத்தி அதிகரிச்சால் யூரோப்ல ஆர்டர்ஸும் சைனால ஆர்டர்ஸும் அதிகமா இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா பேஸ் மெட்டல்ஸ் ரிக்குவயர்மெண்ட் அதிகரிக்கும் போது இங்க ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இறங்குறது பெருசா நம்ம இப்போதைக்கு நம்ப வேண்டாம். நன்றி சார். பல வாரங்கள வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஒரு ஸ்லகிஷ் டிமாண்ட், அதாவது இறக்கத்தை நல்லாவே கொடுத்திருக்கு. அதாவது ஃப்ரைடேல வந்து ஒரு அதிகப்படியான ஒரு இறக்கத்தை கொடுத்திருக்கு. சோ இந்த டைம்ல வந்து தங்கம் இறக்குமதி மதிப்பு வந்து குறைக்கப்படலாம் என்று சொல்லியிருக்காங்க. சோ இதனால தங்கம் அண்ட் கோல்டு அண்ட் சில்வர்ல வந்து என்ன இம்பாக்ட் இருக்கும் சார் இந்த வரி குறைச்சா, இறக்குமதி வரி குறைச்சா? ஆப்வியஸா இறக்குமதி வரி ஒரு 2% குறைச்சா நேரடியாக 2% விலை குறைய போகுது. இறக்குமதி வரி 4% குறைச்சா 4 உடனே குறைய போகுது. ஆனா என்ன பொறுத்தவரை இப்போதைக்கு குறைக்க மாட்டாங்கன்னு தான் தோணும். செய்திகள் வெளியாகுது. பட் இப்ப இருக்க அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் நிதானமா இருந்து ஓரிரு மாதங்கள்ல வேணா குறைக்கலாமே தவிர உடனடியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி கோல்டு, ஏன்னா ருப்பி இன்னும் வீக்கா தான் இருக்கு. அதாவது கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், நடப்பு கணக்கு பற்றாக்குறை பெரிய அளவுல ரெக்கவர் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானாலும் முக்கியமா நம்ம ருப்பி இன்னும் ஸ்ட்ராங்கே ஆகல. ருப்பி ஸ்ட்ராங் ஆனாதான் பொருளாதாரம் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஆகும்போது வேணுமானாலும் கோல்டோட இம்போர்ட் டியூட்டியை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் பேசும் சார். புதுக்கோட்டையில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் இளரசன். குட் மார்னிங் சார். சொல்லுங்க இளரசன், கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ் கான்செப்ட் பத்தி கேட்டேன். புரியலங்க. இல்ல, ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி உங்கள்ட்ட கேட்டிருந்தா. இளரசன், உங்க கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க. சந்தை குறித்து கேட்டு அதான் அது கமாடிட்டிலே வந்து ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பத்தி முன்னாடி கேட்டிருந்தேன் டவுட். ஹலோ சார், வந்து ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க. சார், கமாடிட்டில இருந்து ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ்னு ஏதாவது கான்செப்ட் இருக்கா? இல்ல, சரி, அதாவது எனக்கு என்ன அவர் கேட்கறது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, லைக் இந்த MCX டெய்லி மார்க்கெட் முடியும் போது ஒரு உதாரணத்துக்கு நஷ்டம் அடைஞ்சவங்கள ஒரு பக்கம் வச்சுட்டு எவ்வளவு பணம் நஷ்டம் அடைஞ்சாங்கன்னு கேட்டா ஒரு உதாரணத்துக்கு 50 கோடி அப்படின்னா அந்த 50 கோடி லாபம் ஒரு பக்கம் இருக்கவும் அடைஞ்சிருப்பாங்க. சோ எவ்வளவு லாபமோ அந்த பொதுமக்களுக்குள்ளேயே இன்வெஸ்டர்ஸ்குள்ளேயே தான் பணம் மூவ் ஆகுது. எங்க லாபம் எடுத்தவங்க 100 ரூபாய் ஒருத்தர் லாபம்னா 100 ரூபாய் ஒருத்தர் நஷ்டமா இருக்கும், 100 ரூபாய் ஒருத்தர் நஷ்டம் 100 ரூபாய் ஒருத்தர் லாபமா இருக்கும். சோ அதுதான் அந்த ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ். ஒவ்வொரு நாளும் MCX முடிவடையும் போது ஓவராலா ப்ராஃபிட் மொத்தமா வந்து லாபம் நஷ்டம் கணக்கு எடுத்து பார்த்தா 0ல தான் இருக்கும். MCXக்கு இதுல ஒரு பணமும் லாபமும் கிடையாது, அபார்ட் ஃப்ரம் அந்த டிரான்சாக்ஷன் டர்ன் ஓவர் சார்ஜஸ் தவிர. சார், தொடர்ந்து கமாடிட்டி வர்த்தகம் குறித்து மேலும் பல விஷயங்களை பேசலாம் சார். தொடர்ந்து பேசலாம். கோவில இருந்து அடுத்த நிகழ்ச்சியில இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குரு கிட்ட பேசுங்க மணிகண்டன். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். அதாவது இந்த எலக்ட்ரானிக் ட்ரேடிங்னா என்னங்க சார்? அது சண்டேலும் ஒர்க் ஆகுங்களா? ஏன்னா நேற்று எலக்ட்ரானிக் ட்ரேடிங்ல வந்து கோல்டு வந்து
1183.30 லோ வச்சிருக்குங்க. அப்ப அந்த எலக்ட்ரானிக் ட்ரேடிங் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்க. நம்ம பண்றது எல்லாமே ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். இன்னைக்கு எல்லாமே எலக்ட்ரானிக் ட்ரேடிங் தானே. எலக்ட்ரானிக் ட்ரேடிங்னா என்னன்னு கேக்குறீங்க அப்படின்னா, ஒரு காலத்துல ஈவன் ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தை எடுத்து பார்த்தோம்னா பேப்பர் இன்னைக்கு ஒரு பங்கை வாங்கினா ஒரு வாரம் கழிச்சு தான் பேப்பர்லயே வரும், நமக்கு பேப்பர் ஃபார்ம்ல கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் மாறி போயிட்டு இன்னைக்கு எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல அன்னன்னைக்கே முடியுது. அது கேஷ் மார்க்கெட்ல. முன்பேறு வர்த்தகம் எடுத்து பார்த்தோம்னா உடனே வாங்குறோம், உடனே விற்கிறோம். தட் இஸ் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ்ல சொல்றேன். ஸோ இதுவும் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் மூலயமா ஆன்லைன் மூலயமா செய்யறதுனால இது எல்லாமே எலக்ட்ரானிக் ட்ரேடிங் நம்ம சொல்றோம். ஸோ அதை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஈவன் நேற்று எல்லா மார்க்கெட்டும் க்ளோஸ்ல இருக்கும், எலக்ட்ரானிக் ட்ரேடிங் மட்டும் என்ன இருக்குன்னா ஸ்பாட் மார்க்கெட்டை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த ஸ்பாட் மார்க்கெட் யூஎஸ்ல ஸ்பாட் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு எப்பவுமே. அந்த ஸ்பாட் மார்க்கெட்ல என்ன விலை லோ போயிருக்கோ அதான் நீங்க படிச்சிருப்பீங்க ஆன்லைன்ல. மேலும் பேசும் சார் கோவில் இருந்து அடுத்த நேர்லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஞானஸ்கந்தன். வணக்கம் மேடம், மதுரையிலிருந்து ஞானஸ்கந்தன் பேசுறேன். பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப ஸ்டாப்லாஸ் சார், இப்ப ஸ்டாப்லாஸ் போட்டுட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப்லாஸ் டிகர் ஆயிட்டு மீண்டும் மேல போயிடுது. அப்ப அந்த ஸ்டாப்லாஸ் மனசளவுல வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாமா சார்? கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார். நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்டா? இல்ல சார், இல்ல சார். ஃபைன். ஸ்டாப் லாஸ் பொறுத்தது ரெண்டு விஷயமா மைண்ட்ல வச்சுக்கணும். ஒன்னு என்னன்னா, முன்கூட்டியே ஸ்டாப் லாஸ் போடுறது நானே கூட நிறைய இடத்துல அவாய்ட் பண்ண சொல்லுவேன். மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸ் வரும்போது அடிக்கிறது தான் நல்லது எப்பவுமே. அது உட்காந்து ட்ரேட் பண்றவங்க, கவனிச்சு ட்ரேட் பண்றவங்க, இல்லைன்னா உட்கார முடியாதுன்னு பெண்டிங் ஆர்டர் போட்டுட்டு போறவங்க தான் நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு கேட்டகரி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நான் ஸ்டாப் லாஸ் போட்டா மட்டும் ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கண்ணோட்டம் எல்லாருக்கிட்டையுமே இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டா பார்த்து உங்க ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணணும் அப்படிங்கறது தேவையில்லாத ஒரு விஷயம் மார்க்கெட்டை பொறுத்தவரை. ஆனால் நீங்க எப்பவுமே ரவுண்ட் ஃபிகர்ல போய் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. அந்த மாதிரி போட்டா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர். சைக்கலாஜிக்கல் ஃபிகர்னு சொல்லுவோம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு க்ரூட் ஆயிலை பொறுத்தவரை 5970 இல்ல 5550 5580 இப்படிதான் போடுவோம். யாராவது 5582 இல்ல 78 இப்படி போட போறோமா? கிடையாது. சோ இது ஒரு பக்கம். அதுக்கும் மேல கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்ஸ்க்கு இன்ட்ராடே லெவல்ஸ் கொடுக்கும்போது அதுல ஸ்டாப் லாஸும் கொடுத்துருவோம். ஸ்டாப் லாஸை கணக்கெடுத்து டெக்னிக்கலா ஸ்டாப் லாஸ் வச்சு பாருங்க, 10க்கு 2 தான் ட்ரிகர் ஆகும், 8 ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாது. அதனால நீங்க ரொம்ப கிளியரா லெவல்ஸ் மூலமா ஒரு டெக்னிக்கல், உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல கிரேட் வெஞ்சர்ஸ் டெக்னிக்கல்ஸ் கூட 2-3 நாளைக்கு இலவசமா நீங்க வாங்கி எந்த அளவுக்கு உபயோகப்படுது, ஸ்டாப் லாஸ் கரெக்டா வச்சா என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா க்ரூட் ஆயில் கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸ்ல ஸ்டாப் லாஸ் ஒரு பாயிண்ட் மேல வரைக்கும் வந்துட்டு போகும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம போகும். இது மாதத்துல ஒரு 5-6 நாள் கண்டிப்பா ரெகுலர் நடக்கிறது தான். டார்கெட்னா கரெக்டா டார்கெட் 1 தான் அன்னைக்கு ஹையாவே இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. சோ அதனால நீங்க அந்த லெவல்ஸையும் வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்க. நன்றி சார். நேச்சுரல் கேஸ் பிரைசஸ் டு ரிமைன் ரேஞ்ச் பவுண்ட் சொல்லியிருக்காங்க, இத பத்தி சொல்லுங்க சார். ஆப்வியஸா இன்னும் ப்ராப்பர் விண்டரே ஆரம்பிக்கல இல்லையா? இங்க ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் ப்ராப்ளி நவம்பர்ல தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நவம்பர்ல விண்டர் ஆரம்பிக்கும் போது கேஸோட டிமாண்ட் ரைஸ் ஆகும், மறுபடியும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இது அடிப்படையா எதிர்பார்க்கிற விஷயம். பட் டெக்னிக்கலாக அதுக்கு முன்னாடி என்ன ஆக போகுதுன்னு பார்த்துட்டு தான் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா எல்லாருமே நீ கேஸ் வாங்கி வச்சிருப்பாங்க, எதிர்பார்த்து எல்லாமே கேஸ் டிமாண்ட்ல ரைஸ் ஆகிட்டு போகலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா, க்ரூட் ஆயிலோட சப்ளை ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஸோ கேஸோட சப்ளை அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது தேவையை விட அதிகமான சப்ளை இருந்தாலும் மார்க்கெட் ஃபால் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நம்ம க்ரூட் ஆயில் எடுத்தோம்னா இப்ப $88 பக்கம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, நல்ல ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபால் இருக்கும்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யூஎஸோட எக்கானமி நல்லா பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்டரா இருந்தா கண்டிப்பா ஆயிலோட காஸ்ட் மேல போகணும். ஆனா ஆயிலோட காஸ்ட் அங்கே இருக்கு. ரீசன் என்ன? சப்ளை அதிகம். சிம்பிள். தொடர்ந்து பேசும் சார். சேலத்துல இருந்து அடுத்த நேர்லைன்ல இருக்காங்க. வணக்கம் முரளி. சொல்லுங்க முரளி, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. கோல்ட் அண்ட் சில்வர் இன்னும் இறங்குங்களா? இறங்குங்களா அப்படின்னு கேட்கறது மாதிரி இன்னும் ஏறாது. ஃபர்ஸ்ட் ஏதாவது பெரிய அளவு ஏறாது. அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சொல்லணும்னா $1250 $70 $80 போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒன்று இங்க இருந்து $100 ஏறுறது. நீங்க ருபி கணக்குல கேட்டீங்க அப்படின்னா டாலர் ஸ்ட்ராங் ஆக அமெரிக்கால கோல்டோட விலை குறையும். ஸோ கோல்டோட விலை அங்க குறையும் போது அந்த இறக்கம் இங்க நமக்கு வரத்துக்கு முன்னாடி டாலர் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ருப்பியும் வீக்கா இருக்கும்.
சோ அந்த பலகீனம் இங்க அப்படியே மெயின்டைன் ஆகி நிற்கும். சோ இங்க இறங்க வேண்டிய கோல்டு எதனால இறங்குது? டாலர் ஸ்ட்ராங் ஆனாதான் கோல்டு இறங்கும். சோ அப்படி டாலர் ஸ்ட்ராங் ஆகும்போது இங்க ருப்பியும் வீக் ஆகுது. சோ அங்க இறங்குற அளவுக்கு இங்க கோல்டு இறங்க முடியாம இருந்துட்டு இருக்கு. அப்ப இங்கேயும் இறங்கணும் அப்படின்னா இப்போதைக்கு இந்திய பொருளாதாரம் ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான் 61 ரூபா 56 காசு இருக்கக்கூடிய ரூபாயோட மதிப்பு 60 ரூபாய்க்கு கீழே இல்ல 59 ரூபா 50 காசு இல்ல 59 ரூபா வந்தாதான் நம்ம இங்க இறக்கத்தையே பார்க்க முடியும். அது வரைக்கும் நீங்க இங்க இறக்கத்தையும் பார்க்க முடியாது. சார் தொடர்ந்து பேசுவோம். காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு நேர்ல அங்க இருக்காங்க. வணக்கம் ஜெயந்தி. சொல்லுங்க ஜெயந்தி, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க, தெளிவா கேளுங்க. நாங்க டாடா பவர்ல இருந்து வாங்கியிருக்கேன். 99 வாங்கினேன். சொல்லுங்க என்ன வாங்குனீங்க? டாடா பவர் ஸ்டாக் மார்க்கெட். ஜெயந்தி, இன்னைக்கு கமாடிட்டி சந்தை குறித்து கேட்டுட்டு இருக்கோம். அது குறித்து கேள்வி இருந்தா கேளுங்க. சார், க்ரூட் ஆயில் எக்ஸ்டென்ஸ் டிக்ளைன் ஆன் டாலர் ஸ்ட்ரென்த் சொல்லிருக்காங்க. டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிற கமாடிட்டினா எந்த கமாடிட்டி சொல்லுவீங்க சார்? கோல்டு தான் ஆப்வியஸா. முதல்ல கோல்டு அஃபெக்ட் ஆகும், அடுத்து சில்வர் அஃபெக்ட் ஆகும், அதுக்கு அடுத்தது அஃபெக்ட் ஆகும்னா விலை குறையும். விலை குறையும் நல்ல விஷயம் தானே, விலை குறையும். அதுக்கு அடுத்து எடுத்தோம்னா க்ரூட் ஆயில் காஸ்ட். க்ரூட் ஆயில் காஸ்ட் என்ன ஆகும்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ளை. சப்ளை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா வந்து என்ன ஆகும், க்ரூட் ஆயிலோட காஸ்ட், அதாவது டாலர் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா ஆயிலோட காஸ்டும் ஏறணும். ஏன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல. அப்படி ஆயிலோட காஸ்ட் ஏறுச்சு அப்படின்னா அந்த சமயம் சப்ளை அதிகமா, இப்ப இருக்காம சப்ளை அதிகமா இருந்துச்சுன்னா ஏறவும் ஏறாது. பேஸ் மெட்டல்ஸ் படிப்படியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். சோ இதுதான் டாலர் அஃபெக்ட் ஆகுறது சான்சஸ். சார், நிக்கல் அண்ட் காப்பர் எட்ஜ் அப்பான் இன்க்ரீஸ் டிமாண்ட் சொல்லிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க சார், உங்களுக்கு கருத்து என்ன? சரி, அதான் சொல்றேன். பேஸ் மெட்டல்ஸ் இப்போ யுஎஸ் எக்கானமி தொடர்ந்து வந்து ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி செய்திகள்லாம் வெளியேற்றிருக்கு. இங்க நம்ம ருப்பிலேயே அந்த இம்பாக்ட் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து யூரோப் அண்ட் சைனீஸ் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு டிமாண்ட் ரைஸ் ஆக போறது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லயே இப்போ வந்து ஸ்லோவா மேல போக ஆரம்பிக்கும் பேஸ் மெட்டல்ஸ். பட் அதுக்கு அடுத்து யூரோப்ல இருந்து ஒரு நல்ல நியூஸ் வந்தது, இல்ல சைனால இருந்து ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் டிரைவ் ஆகும். நிறைய ட்ரேடர்ஸ் நினைப்பாங்க, அதாவது ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் வந்து ஒரு இறக்கத்தை கொடுக்கும்போது பேஸ் மெட்டல்ஸ் வந்து அது தாக்கம் இருக்கும் சொல்லுவாங்க. இதுக்கு உங்களோட கருத்து என்னவா இருக்கும் சார்? ப்ரீஷியஸ் மெட்டல் இறக்கம் கொடுக்கும்போது அதாவது ருப்பியும் இங்க ரெண்டு விஷயம் கவனிக்கும். ஒன்னு ருப்பி, இன்னொன்னு டாலர். ருப்பி வீக் ஆச்சு அப்படின்னா ப்ரீஷியஸ் மெட்டலும் ஏறும், பேஸ் மெட்டல்ஸும் ஏறும். ருப்பி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா எல்லா கமோடிட்டியுமே இறங்கும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இல்ல ருப்பி அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு, டாலர் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் ஸ்ட்ராங் ஆகுது, ருப்பி வீக் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், இங்க ஆட்டோமேட்டிக்கா டாலர் ஸ்ட்ராங் ஆகும்போது கோல்டோட காஸ்ட் குறையும். ருப்பி வீக் ஆகுறதுனால இங்க வந்து பேஸ் மெட்டல்ஸோட காஸ்ட் ஏறும். அதே மாதிரி ப்ரீஷியஸ் மெட்டல் காஸ்டும் ஏறணும். டாலர் 1% ஸ்ட்ராங்கா இருக்கு, இங்க கோல்டு வந்து 1% இறங்கி இருக்கு அப்படின்னா இங்க வந்து என்ன ஆகும், ஒண்ணுமே ஆகாது. டாலர் 1% மாரி கோல்டு 0.5% தான் இறங்கி இருக்கு அப்படின்னா இங்க இன்னும் மார்க்கெட் ரேட் ஏறும். குழப்பற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த டேர்ம்ஸ் அப்படி இந்த கோல்டு டாலர் அண்ட் இங்க லோக்கல் நம்ம காஸ்ட் ஆஃப் த கமாடிட்டிஸ் எடுத்தனாலே ரொம்ப சிம்பிள். டாலர் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா காஸ்ட் ஆஃப் த கமாடிட்டிஸ் வில் கோ டவுன், கோ அப். டாலர் வந்து வீக் ஆச்சு அப்படின்னா ருபி ஸ்ட்ராங் ஆகுது அர்த்தம். ருபி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நம்ம கொடுத்து வாங்கக்கூடிய கமாடிட்டி பொருட்களோட விலை வந்து குறையும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். நிச்சயமா நீங்க இங்க அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி வாணிபம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. குறிப்பா நேரில் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டி ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டி ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம்.